ஹாய். ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் தான் பார்க்க போகிறோம். இப்போ கிளாசிக்கல் தியரி படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட இல்லை வந்து ஒரு பார்ட்டிக்கிளோட பொசிஷன் அண்ட் மொமெண்டத்தை, ஓகேவா, இங்கே தான் ஒரு பார்ட்டிக்கல் இருக்குன்னா இந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷன்ஸ், எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேனே, பொசிஷனையும் மொமெண்டத்தை பின்னு சொல்லுவேன் இல்லையா. மொமெண்டத்தையும் என்னால் சைமல்டேனியஸாக, விச் மீன்ஸ் ஒரே டைமில் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா, கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா வித் ப்ராப்பர் அக்யூரசி அப்படின்னு கேட்டால் எஸ் முடியும். எதைப்படி? கிளாசிக்கல் தியரி படி. இதே குவாண்டம் தியரி யூஸ் பண்ணி என்னால் வந்து ஒரு எலக்ட்ரானோட இல்லை ஒரு எலக்ட்ரானோட பொசிஷன் அண்ட் மொமெண்டத்தை ப்ராப்பராக என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்டால், சைமல்டேனியஸாக முடியுமான்னு கேட்டால் தட் இஸ் முடியாது. ஸோ அப்படி நம்ம சைமல்டேனியஸாக பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரானோட பொசிஷனையும் அண்ட் மொமெண்டத்தையும் நான் வந்து பேரலாக சைமல்டேனியஸாக, விச் மீன்ஸ் ஒரே டைமில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக அது அக்யூரேட்டாக இருக்காது. அதில் வந்து டெஃபினட்டாக ஒரு எரர் இருக்கும். ஸோ அந்த எரர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னது தான் இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். தட் இஸ் டெல் எக்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்றதால நான் டெல்லுன்னு போட்டுறேன். பொசிஷனில் இருக்க சேஞ்சு டெல் எக்ஸ் இன்ட்டு டெல் பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் கிராஸ். ஹெச் கிராஸ் இஸ் நத்திங் பட் அ ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஓகேவா, சம் புக்கில் வந்து ஹெச் கிராஸ் பை 2ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது அந்தளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து இந்த பொசிஷனையும் மொமெண்டத்தையும் நம்ம கான்ஜுகேட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டுமே அப்படியே பேரலாக, அதாவது இணையாக இருக்க ஒரு வேரியபிள்ஸ் அப்படின்றது தான் நம்ம கான்ஜுகேட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்க கான்ஜுகேட் வேரியபிள்ஸ்னால் டெல் இ இன்ட்டு டெல் டி, அதாவது எனர்ஜியில் இருக்க சேஞ்சஸ் ப்ளஸ் டைமில் இருக்க சேஞ்சஸ். ஸோ அதுவுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹெச் கிராஸாக இருக்கும் அதனோட ப்ராடக்ட் வேல்யூ. ஸோ நான் வந்து சைமல்டேனியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தேட் ஷுட் பி எ எரர், தட் எரர் ஷுட் பி ஈக்குவல் டு அ ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னது தான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் ப்ளே பண்ணும்போது பேட்டில் அந்த பால் வந்து டச் ஆகிற அந்த டைமும், டச் ஆகிட்டு அது வேகமாக ஃப்ளோ ஆகிற, அது வேகமாக வந்து த்ரோ ஆகிற அந்த டைமும், அப்போ அந்த டைமில் அதுக்கு இருக்க அந்த எனர்ஜியும் என்னால் சைமல்டேனியஸாக கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. சப்போஸ் நான் அந்த இதுவை வந்து எலக்ட்ரானாக கன்சிடர் பண்ணேன்னா, பாலை எலக்ட்ரானாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுதான் வந்து இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து சொல்லுது. தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ ஹெச் கிராஸை நம்ம எப்படி எழுதலாம்? ஹெச் பை 2πன்னு எழுதலாம். சம் பிளேசஸில் வந்து டெல் எக்ஸ் இன்ட்டு டெல் பி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 2πன்னு போட்டாலும் தட் ஆல்சோ ட்ரூ. தேங்க்யூ.